தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகார ஆலயத்தை பத்தி பார்க்க போறோங்க. இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தினுடைய ஊருக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. அந்த விசேஷம் என்னன்னு பாத்திரலாம். இந்த ஆலயத்தினுடைய பழமையான பேர். இந்த கோவிலை பத்தி எங்க பாட்டி சொன்ன கதை என்ன அப்படின்னா, அந்தமாங்கனி பொருந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாங்கனி பொருந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ராமாயண காலத்தோட தொடர்புடையதாக சொல்றாங்க. திரௌபதிக்கு மாங்கனி தேவைப்பட்டிருக்கு. அந்த மாம்பழத்தை அந்த மரத்துல இருந்து பறிச்சிருக்காங்க. அந்த பறிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய நிகழ்வாக என்ன சொல்றாங்க, இந்த உண்மையை சொன்னா இந்த மாம்பழம் போய் அதுல ஒட்டிடும், அதனால உண்மையை மட்டும் நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களா அவங்களுடைய மனசுல உள்ள நிகழ்வுகளை சொல்றாங்க. அது உண்மைன்னா இந்த மாங்கனி போய் அதுல பொருந்திக்குமா. அந்த மாதிரி ஒரு அதிசயம், அந்த சிறப்புங்கிறது அந்த ஊருக்கு உண்டு. இததான் அந்த மாங்கனி பொருந்தல் அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த அந்தமாங்கனி பொருந்தல்ங்கிறது மருவி பொருந்தல் அப்படிங்கிற ஒரு ஆறு ஒண்ணு அங்க ஓடுது. பொருந்தல் ஆறு டேம் அப்படின்னா அது அங்க ரொம்ப விசேஷம். அதனால இப்ப அந்த ஊருனுடைய பேர் என்ன, அந்த பொருந்தல் ஆறு அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதனால அந்த பொருந்தல் ஆறு டேமுக்கு பக்கத்துல அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பெயர் என்ன, இது என்ன தெய்வங்கள் இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கிராம தேவதைகள் மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய கருப்பர் கோவில். ஆத்திமரத்து ஐயா அம்மாபட்டி கருப்பர் அங்க உள்ள தெய்வத்தினுடைய பெயர். இந்த ஆத்திமரத்து ஐயா அம்மாபட்டி கருப்பர், கருப்பசாமி பொதுவா நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடங்கள்ல அந்த கிடா வெட்டி பூஜை கொடுத்து பலியிட்டு இந்த மாதிரிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ரொம்ப சாதுவா வெறும் சக்கரை பொங்கலை மட்டும் நெய்வேத்தியமா வச்சு இருக்கக்கூடிய ஒரு கருப்பர் கோவில் பார்த்திருக்கீங்களா? அது இந்த கருப்பர் தாங்க. கருவறையில மூலவராக கருப்பசாமி தான் இருக்காங்க. அந்த கருப்பசாமிக்கு பக்கத்துல அவங்களுடைய துணைவியர் இருக்காங்க. அவங்களுக்கு படையல் அர்ச்சனை அண்ட் அபிஷேகம், சர்க்கரை பொங்கல் மட்டும்தான் நைவேத்தியம். இதுக்கு வெளியில சுற்று பிரகாரத்துல நிறைய ஒரு இடத்துல வெறும் வேலெல்லாம் நட்டிருப்பாங்க, மணிகளா தொங்கும். இந்த பக்கம் ஒரு ஆத்தி மரம், திருவாத்தி மரம்னு சொல்றது. இந்த ஆத்தி மரத்துக்கு அடியில கற்பரை மாதிரியே ஒரு முன்னோடி தெய்வம். இவருக்கு பேரு அம்மா ஆத்தி மரத்து ஐயான்னு பேரு. அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு ஐயா, ஆத்தி மரத்து ஐயா அப்படிங்கிறவரு முன்னோடி தெய்வம். இவருக்கு தாங்க அந்த கோவில்ல பூஜைகள், அவங்களுக்கு கிடா வெட்டு, அங்க பலியிடுதல், அங்க சாப்பாடு செஞ்சு அவருக்கு படையிற அந்த ஈரலை சுட்டு எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சரக்கு வாங்கி வைப்பாங்க. சுருட்டு ரொம்ப முக்கியமானது, சுருட்டு வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. சரி, இந்த ஆத்திமரத்து ஐயா கிட்ட உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த நிறைய பேருக்கு இந்த காத்து கருப்பு அடிச்சிடுச்சு, பேய் பிடிச்சிருச்சு, தீய தாக்கங்கள் உள்ள இருக்கு, ஆவி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான நம்ம கிராமப்புறங்கள்ல, இன்னைக்கு நகர்ப்புறங்கள்லயும் நிறைய நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான உள்ள சூழ்நிலைகள் உள்ளவங்களை இங்க அழைச்சிக்கிட்டு போய் அந்த கருப்பர்கிட்ட, அந்த ஆத்திமரத்து ஐயா கிட்ட ஒரு தீர்த்தம் எப்போதுமே வச்சிருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை அடிச்சு விட்டு, அவங்க தீர்த்தத்தை அடிச்சாவே அங்க உள்ள எல்லா துஷ்ட நிகழ்வுகளும் ஒதுங்கிடும். அடிச்சு விட்டு ஒரு கயிறை கையில கட்டி விட்டுருவாங்க. அதையும் தாண்டி அந்த கோவில் எல்லைகள்ல நுழையும் போதே நிறைய ஆடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அங்க வச்சு அடக்கி, அங்க இலுப்பை மரம் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள ஸ்தல விருட்சம். நல்ல பெரிய பெரிய இலுப்பை மரங்கள் இருக்கும். அந்த இலுப்பை மரத்துல கொண்டு போய் அந்த முடிய வச்சு ஆணி அடிச்சு இறுக்கி விட்டுருவாங்க. அத்தோட சரி, அவங்களுக்கு பிடிச்ச அந்த காத்து கருப்பு ஏவல் பிள்ளி சூனியம் எல்லாம் விலகி போறதாக ஐதீகம். சரி, இது மட்டும்தான் இங்க விசேஷமா? இங்க பக்கத்திலேயே அந்த ஆத்திமரத்து ஐயா பக்கத்திலேயே சப்த கன்னிகள் வச்சிருக்காங்க. இந்த சப்த கன்னிகளுக்கு அவங்க வீட்டுல கன்னி பெண்களை கும்பிடுற மாதிரி, அவங்க முன்னோர்கள் கன்னி தெய்வங்களை கும்பிடுற மாதிரி, இந்த சப்த கன்னிகளுக்கு காதோலை கருகமணி பொறி கடலை போட்டுதான்
இங்க வழிபாடு நடக்கும். மஞ்சள் வாங்கி அந்த மஞ்சள் அப்படியே அவங்களுக்கு அபிஷேகம் மாதிரி தூவி விட்டு அதுல பொரிய அப்படியே அவங்க முன்னாடி தூவி விட்டு இந்த காதோல கருகம் பண்ணி மல்லிகை பூ வச்சு வழிபடுவாங்க. இங்க எப்போதுமே சந்தனம் அரைக்கிறதுக்குன்னு ஒரு கல் வச்சிருப்பாங்க. அந்த சந்தனம் அரைக்கிறதுக்கு பன்னீரை தெளிச்சு அந்த சந்தன கட்டை வச்சிருப்பாங்க. அந்த சந்தன கட்டையை உரசி அங்க உள்ளவங்க பிரசாதமா வச்சுக்குவாங்க. அந்த கோயிலுக்குள்ள போனாவே அந்த சந்தன வாசம் கமகமகமகமன்னு இருக்கும். இன்னும் பிரகாரத்தை சுத்தி வரும்போது எப்போதும் கன்னிமூல கணபதியாக அங்க கணபதியையும் நம்ம பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறம் அந்த கோயிலை விட்டு வெளியில வந்தோம்னா அந்த பலியிடுறதுக்குன்னு ஒரு பலிபீடத்துக்கிட்ட ஒரு வேல் வச்சிருப்பாங்க. அங்கதான் அந்த ஆடு கோழிகள் எல்லாம் பலியிடுவாங்க. அந்த பக்கத்துல ஒரு பெரிய புத்து வளர்ந்துருக்கும். அந்த சர்பத்திற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அது நிறைய வயல்வெளிகள் இல்லையா, இந்த பாம்புகள் கண்ணுல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த புத்த கண்ணுல அவங்க பால் முட்டை மஞ்சள் எல்லாம் போட்டு வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரி, அதை கடந்த பக்கத்திலேயே கிணறுல இருந்து தண்ணி இறைச்சு கைகால்களை சுத்தம் பண்ணிட்டு அந்த கிணத்து தண்ணி அவ்வளோ இனிப்பா இருக்கும். அந்த கிணத்து தண்ணியை தான் அங்க உள்ள மக்கள் எல்லாம் குடிக்கிறாங்க. நம்ம ஃபில்டர் வாட்டர் எல்லாம் கிடையாது. போய் கிணத்துல தண்ணி இறைச்சு குடிப்பாங்க. அதை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அந்த போற வழி எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பொருந்தலாறு டேம் போற வழி அது. அந்த பெருமாள் புதூர்னு இந்த பழனியில இருந்து ரொம்ப அருகாமையில நெய்க்காரம்பட்டி, பழனியில இருந்து அருகாமையில நெய்க்காரம்பட்டி, அந்த நெய்க்காரம்பட்டியில இருந்து அந்த பெருமாள் புதூர் அப்படிங்கிற வழியாக அந்த கோவிலுக்கு, அம்மாவட்டி கருப்பர் கோவிலுக்கு போகணும். அந்த ஒரு மதகு வச்சிருப்பாங்க, தண்ணியை தடக்கிறதுக்கு அணை சின்னதா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மதகு தண்ணி போற பாதையில தான் காரே இறங்கி ஏறும். அந்த ஒரு கார் தான், ஒரு கார் வந்ததுன்னா ஒரு கார் போறது. அது மழை காலங்கள்லாம் அந்த கோவிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப சிரமம். அந்த மாதிரி பெரிய கரை, அந்த கரை வழியா தான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். இந்த பெருமாள் புதூர் வரையும் பஸ் இருக்கும். அந்த பஸ்ல இறங்கி அங்க ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 2.5 கிலோமீட்டர் கோயிலுக்கு உள்ளர நடக்கணும். நடந்துதான் போகணும். கார் இருக்கிறவங்க கார்ல போய்க்கலாம், ஆட்டோவில் போய்க்கலாம். ஆனா மழை காலங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சேரு தண்ணி ஃபுல்லா தண்ணி நிற்கும். இந்த பக்கம் எல்லாம் டேமு, அணை, நீர் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் விவசாய விளைநிலங்கள் அது இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான ஒரு இடத்துல தனியா ஒரு விசேஷ நாட்கள்ல 4 மணி வரையும் ஆட்கள் இருப்பாங்க. மற்ற நாட்கள்லாம் காலையில பூஜையை முடிச்சுட்டு மத்தியானமே கிளம்பிடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். அமாவாசையில தான் எல்லா பூஜைகளும் நடக்கும். இந்த அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை அங்க மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுறது வழக்கம். இந்த கோவில் தாங்க எங்க குலதெய்வம். இந்த குலதெய்வத்துக்கு எங்க பாட்டி என்ன பண்ணாங்க, அப்பெல்லாம் பொன்னமராவதியில இருந்து மாடு கட்டிக்கிட்டு அங்க போயிட்டு வர்றதுக்கே 2 நாள் ஆகும். குழந்தைங்களை கையில எடுத்துக்கிட்டு கட்டு சோறு கட்டி எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடும்போது அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, நான் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்க வரணுமா, என்னால முடியலப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிடணும்னா அங்க உள்ள பூசாரிக்கு அருள் அங்க உள்ள மண்ணை, அந்த ஆத்தி மரத்துக்கு பக்கத்துல இருக்க மண்ணை அள்ளி இதை கொண்டு போய் நீ வெயி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு எங்க பாட்டி வச்ச இடத்துல அந்த திருவாத்தி மரம் இன்னைக்கும் நாங்க கடவுளாக நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு என்னைக்காவது ஒரு நாளுக்கு தான் போவோம். இங்க இருக்கக்கூடிய எங்க பாட்டி இருந்த வரையும் நாங்க குலதெய்வம் கோயிலுக்கே போனதில்லை. எங்க பாட்டியோட 83வது வயதுல தான் குலதெய்வம் கோயிலை அவங்க சொல்லி அந்த பாதையை கண்டுபிடிச்சு நாங்க அங்க போய் முதல்ல கோவிலை வழிபடுறோம். அது எங்க பாட்டி இருந்த வரையும் எங்களுக்கு அந்த ஆத்தி மரம் தான் எல்லா குலதெய்வமும். அங்க இருக்கிற மாதிரியே பக்கத்துல இங்கேயும் இலுப்ப மரம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் நாளடைவுல அந்த இலுப்ப மரத்துல கருப்பர் கனவுல எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அந்த கருப்பரை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ அந்த இலுப்ப மரத்தூர்ல கருப்பரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் இந்த ஆத்தி மரத்தையா அம்மாவட்டி கருப்பர். நிறைய சமுதாயத்தினர் அங்க அந்த குலதெய்வ கோயிலாக அதை பாவிச்சு நிறைய விசேஷங்கள் வச்சு எல்லாரும் அப்படி கும்பலா வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, போவாங்க. அப்படி விசேஷமான எல்லா ஊர்கள்லையும் நிறைஞ்சிருக்காங்க. இந்த சமுதாயத்தினருக்கு மட்டும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே அங்க அவங்கள மனசார நினைச்சு வழிபடுறாங்க. இதுக்கு ஒரு வரலாறு என்ன சொல்லுவாங்க, எங்க முன்னோர்கள் எப்படி அதை குலதெய்வமா ஏத்துக்கிட்டாங்கன்னா, அப்ப அங்க அங்க முன்னோர்கள் ஆண்ட காலத்துல எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்ட விளைநிலங்கள் தான். அப்படி விவசாயத்துக்கு அந்த
தோண்டும் போது அங்க ஒரு கல்லுல பட்டு ரத்தம் வந்திருக்கு. அப்புறம் தோண்டி எடுக்கும் போது தான் அந்த கருப்பரை வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்க அந்த கருப்பரையை குலதெய்வமா நினைச்சு எங்க முன்னோர்கள் கும்பிட்டு இருக்காங்க. இன்றளவும் அந்த மரத்துக்கு, அந்த இலுப்பை மரம்ங்கிறது அவ்வளோ பெரிய பழமையான விருட்சமா இருக்கும். ஒரு 3 மரம் லைனா இருக்கும். இந்த தடவை நாங்க அந்த கோயிலுக்கு போறப்போ அந்த இலுப்ப மரத்துல ஒரு கிளைய வெட்டின இடத்துல ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள்ள ஒரு ஆந்தை இருக்கு. அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. அந்த வாய்ப்பு இருந்தா அந்த பிக்சரையும் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்கு வைக்கிறோம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மனசுக்குள்ள ஒரு இருள் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு தெளிவில்லாம இருக்கு, மனம் ரொம்ப பதட்டப்படுது, அமானுஷ்யமான நிகழ்வுகளால சூழப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு யோசனைகள் இருக்கா, பிரச்சனை இருக்குன்னா இந்த கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. உங்க குழந்தைகள் யாராவது, வயசு குழந்தைகள் யாராவது அந்த மாதிரி ரொம்ப ஒரு விரக்தியான மனநிலையில இருக்காங்கன்னா இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல தீர்வு அப்படிங்கிறது இந்த ஆலயத்துல உண்டு. ஏன்னா அதை நாங்க பார்த்து கண்கூட பார்த்து பயன் அடைஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த பதிவு உங்களுக்கு. கண்டிப்பா அந்த ஆத்திமரத்து ஐயாவின் அருளும் அம்மாபட்டி கருப்பருடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.